ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பொங்கல் அதுமா புதுசாக ரிலீஸ் ஆகிக்கிற காதலிக்க நேரமலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்யா மேனன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லவ் பிரேக்கப் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜே பண்ணிக்கூடாதுன்னு ஒரு டிசிஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ஒரு லவ் பிரேக்கப் நடக்குது. திரும்பி வந்துட்டு அந்த லவ்ல போக வேண்டாம்னு சொல்லி அவரும் நினைக்கிறாரு. நித்யா மேனன் வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை ஆசை இருக்கு, பட் ஆனால் மேரேஜ் வேண்டாம்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமா ஒரு குழந்தை பெற்றெடுக்கலாம்னு முயற்சி பண்ணி அவங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்துறாங்க. பட் அதுக்கான ஃபேமிலி அவங்க சப்போர்ட் கிடையாது. தனியாக ஃபேமிலி விட்டு தனியாக தான் வந்து வாழ்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசை இருக்கு, பட் ஆனால் குழந்தை வேண்டாம்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ குழந்தை இல்லாமல் ஒரு லைஃப் மூவ் ஆன் பண்ணலாம், சிங்கிள் பேரண்டிங் வந்து வேண்டாம்னு சொல்லி அவரும் நினைக்கிறாரு. இது எப்படி ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் ஒன்று சேர்றாங்கன்றதான் கதை. இதோட கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கல்ச்சர் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு சிங்கிள் பேரண்டிங் சொல்றாங்க, அதுக்கப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப் போறாங்க, அதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்யூ அது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்வான்ஸ்டு கல்ச்சர்ல நம்மளும் வாழலாம், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் தான் இதோட கதையே. இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, நித்யா மேனன், ஜெயம் ரவி, யோகி பாபு, லால், மனோ, இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜெயம் ரவி கூட ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஸ்கோப் கம்மியாக தான் இருந்தது. நித்யா மேனனோட ஸ்கோப் வந்து படம் ஃபுல்லாவே இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஜெயம் ரவிக்கு வந்து பெருசா ஆக்டிங் ஸ்கோப் கிடையாது. த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் சின்னதாக தான் இருந்தது. பெருசா ஆக்டிங் லெவல்ல எந்த ஸ்கோப்புமே கிடையாது. யோகி பாபு காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல, காமெடியே கிடையாது இதுல. சரி, சிரிப்பு வராத மாதிரி தான் காமெடி பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு இப்ப காமெடியே ஸ்கோப்பே இல்லை, அவரே வாண்டடா கதைக்குள்ள என்ட்ரா வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்னும் யோகி பாபு வந்து வர மூவிலாம் காமெடி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வர வர இப்போ அவரோட காமெடி யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. இவங்க ஒரு பிசினஸ் வைஸ் 2 பேரும் மீட் பண்றாங்க, அங்க ஒரு கார்பரேட் கல்ச்சர் காமிக்கிறாங்க. பட் கதைக்கு இதுக்கும் நிறைய சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டோரி தான் போயிட்டு வந்து இருந்தது. இதுல எமோஷன்ஸா நம்மளுக்கு கனெக்டே ஆகல. இந்த படத்துல எல்லாமே ரிச்சா இருந்துச்சு. ஒரு கேமரா லெவலா இருக்கட்டும், எல்லாமே ரிச்சா இருந்தது. இன்னொன்னு ஆர்ட்டுமே சொன்னாலுமே ஒரு எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஆர்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வினய் வந்து ஜெயம் ரவிக்கு ஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. அவரு தான் வந்து ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டி உள்ள பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து படம் ஃபுல்லா இருந்தது. மற்றபடி படத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. த்ரூ அவுட் ஃபிலிம் வந்து போர் தான் அடிச்சது. ரொம்ப ஸ்லோவா இருந்தது படம். எப்படா படம் முடியுன்ற ஆயிடுச்சு. ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லென்த்தா இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மியூசிக் சொல்லணும்னா, மியூசிக் சூப்பராகவே இருந்தது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக். பட் அவர் போட்ட மியூசிக் வந்து ஸ்கிரீன் பிளே எதுவும் மேட்ச் ஆகல. ஸோ அவர் பெட்டரா மியூசிக் கொடுத்தாலுமே இந்த படத்துக்கு ஆப்டாபா இல்லை. ஒரே ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருந்தது. பட் அது வீடியோவும் மோஷன்லேயே போயிடுச்சு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிருத்திகா உதயநிதி அவர்கள் தான். ஸோ அவங்களோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கோ இல்லை தாட்ஸோ பெட்டராகவே இருந்தது. பட் என்ன, ஒரு திரைக்கதை கொடுக்கும் போதோ இல்லை சினிமாவோ அது கன்வெர்ட் ஆகும்போது நல்லா பெட்டரா பண்ணிக்கலாம் தான் இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து த்ரூ அவுட் ஸ்லோ ஆகும்போது நம்மளுக்கே ஒரு சலிப்பு தன்மை வருது, எப்படா படம் முடியும்னு. ஸோ அது அவங்க பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல படமா வந்திருக்கும். பட் இப்போ ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லும் போதே அதுக்கே கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய படம் தான் இது. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாம் பார்க்கலாம். இந்த ஒரு நியூ கல்ச்சரான டீட்டெயில்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இல்லாம முற்போக்குத்தனமா இருக்கும்னா நம்ம இது கொஞ்சம் நாலேஜ்ல இந்த படத்தை பார்த்து கெயின் பண்ணிக்கலாம். பட் படமா உட்காந்து பாக்குறதுக்கு இது வந்து ஒரு குவாலிட்டியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நமக்கு போர் தான் அடிக்கும். ஆப்வியஸா ஒரு வெப் சீரிஸா வர வேண்டிய படம் தான் இது. இந்த படத்தை எது கூட கம்பேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்த நட்சத்திர நகர்கிறது படத்தை கூட கம்பேர் பண்ணலாம். அதுலயும் இதே தான் பேஸ் கான்செப்ட் தான். பட் அதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே அதுவுமே அப்போ ஒர்க் அவுட் ஆகல. இதுவும் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. மேபி நெக்ஸ்ட் ஃபிலிம் அவங்க நல்லா பண்ணலாம். ஸோ இது கொடுக்க ரேட்டிங் வந்து 2.5 தான். பாய், தேங்க்யூ.